இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வீடுகள்ல உள்ள டூ வீலர், பைக், ஸ்கூட்டி இதுக்கான இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பயர் ஆயிருச்சு அப்படின்னா, அதுக்கான இன்சூரன்ஸ ஆன்லைன்ல நம்ம வீட்ல இருந்தபடியே எப்படி நம்ம ரினிவல் வந்து பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்கோ தான். ஆக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு இந்தியன் கம்பெனி. நீங்க வந்து ஈஸியா வந்து உங்களோட கிளைம வந்து இதில பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பைக்குக்கான இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது இன்னும் 90 டேஸ்க்குள்ள. அத வந்து நான் எப்படி ரினிவல் பண்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோல லைவாவே காமிக்கிறேன். உங்க வீடுகள்ல உள்ள பைக்க நீங்க வந்துட்டு இது மாரி உங்களோட மொபைல் ஃபோன யூஸ் பண்ணி ஈஸியா நீங்க ரினிவல் வந்து பண்ணிக்கலாம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து இன்சூரன்ஸ் பாலிசிய வந்து நீங்க வந்து ரினிவல் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு வெப்சைட்டோட லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். அத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்ட்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பைக் நம்பர் இதுல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பைக்கோட நம்பர வந்து என்டர் பண்ணிட்டு வியூ த பிரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரினிவல் பாலிசி அப்படிங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட வெஹிக்கிளோட மாடலு, உங்களோட அந்த வெஹிக்கிளோட நம்பர் வந்து இதுல ஷோ ஆகும். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது உங்களோட பைக் நம்பர் வந்து என்டர் பண்ணும்போது ரொம்பவே கரெக்ட்டா ஒன் மோர் டைம் செக் பண்ணி நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தப்பா வந்து என்டர் பண்ணிராதீங்க. பிறகு நீங்க வந்துட்டு உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் நீங்க வந்துட்டு மெயில் அனுப்புனா தான் அத வந்து மாத்த முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியோட ஐடிவி வேல்யூ. இன்றைய காலகட்டத்தில உங்களோட வண்டியோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத இத வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஐடிவி வேல்யூவ டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் நம்ம இப்போ இன்சூரன்ஸ் ரினிவல் பண்றதுக்கான அமௌண்ட் ஃபீஸ் பே பண்ணுவோம்ல, அந்த அமௌண்ட் வந்து இந்த ஐடிவி வேல்யூவ டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நீங்க ஐடிவி வேல்யூவ இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியா செட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கான அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் வந்து வரும். இதே இது நீங்க ஐடிவி வேல்யூவ வந்து அதிகமா போட்டீங்க அப்படின்னா, உங்களோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகும். ஆனா நீங்க எப்பவுமே ஐடிவி வேல்யூவ அதிகமாவே வச்சு போடுங்க. இந்த ஐடிவி வேல்யூ வந்து அதிகமா இருந்தா தான் உங்களால அதிகமான அமௌண்ட்ட இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பைக்குக்கு நீங்க வந்துட்டு ஒரு 50,000க்கு இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க. உங்க பைக் வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க வந்துட்டு இதுல வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அப்படி கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அமௌண்ட்ல மேக்ஸிமம் ஒரு 80% அமௌண்டாவது உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதே இது நீங்க வந்து ஒரு 20,000க்கு தான் உங்க பைக்கோட வேல்யூ அப்படின்னு சொல்லி செட் பண்ணி நீங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க. அந்த கண்டிஷன்ல உங்க பைக் மிஸ் ஆச்சு அப்படின்னா, நீங்க வந்து 20,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இதுல வந்து ஒரு 80% அப்படின்னா ஒரு 17 இல்ல 16, 18 அந்த மாதிரி தான் உங்களால வந்து கிளைம் பண்ண முடியும். அதனால எப்பவுமே ஐடிவி வேல்யூவ வந்து ரொம்பவே கம்மி பண்ணி நீங்க வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்து போடாதீங்க. ஓரளவு உங்க பைக்கோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்றீங்களோ, அந்த லெவலுக்காவது ஐடிவி வேல்யூவ சூஸ் பண்ணுங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட பைக்குக்கான ஐடிவி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 56,000 நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஐடிவி வேல்யூவ கூட்டும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் அதிகமாகும். ஐடிவி வேல்யூவ குறைக்கும்போது இன்சூரன்ஸ் அமௌண்ட் கம்மியாகும். இன்னும் ஒரு சிலர் எனக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருந்தா போதும், மேக்ஸிமம் நான் வந்து வண்டிய வந்து நல்லாவே பார்த்துக்குவேன் அப்படின்னா, நீங்க ஐடிவி வேல்யூவ ரொம்பவே கம்மி பண்ணி வச்சு கூட நீங்க வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்த டைம் மறுபடியும் இன்கிரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் இது வந்து மாறும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஐடிவி வேல்யூவ வந்து சூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஐடிவி வேல்யூனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸோட டைப்ப வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இன்சூரன்ஸோட டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் காம்பன்சேசிவ் இருக்குது. அதுக்கப்புறம் ஓன் டேமேஜ் வந்து இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இத வந்து கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே காமிக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறத மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வெறும் ரூ. 714 மட்டும் தான் வந்து வரும். ஆனா, இதுல இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து யார் மேலயாவது உங்க பைக்ல போய் நீங்க இடிச்சு, அ அவங்களுக்கும் டேமேஜ், உங்களுக்கும் டேமேஜ்ன்னு வைங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க யாரு மேல போய் இடிச்சீங்களோ, அவங்க தான் தேர்ட் பார்ட்டி. அவங்க வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட்ட வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் நீங்க வந்து கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா ஓன் டேமேஜ் வந்து நீங்க போடல. ஓன் டேமேஜும் வேணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு காம்பன்சேசிவா சூஸ் பண்ணலாம். காம்பன்சேசிவா சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து எங்கேயாவது போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி உங்க பைக்குக்கும் டேமேஜ், உங்களுக்கு எதிர்ல வந்து மோதுனவங்களுக்கும் டேமேஜ் அப்படின்னா, நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து 2 பேருமே அமௌண்ட்ட வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேசிவ். மொத்தத்துல நான்
வந்து எப்பவுமே காம்பன்சேசிவ் மட்டும் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பைக் வாங்கியிருக்கீங்க. அந்த பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கும்போது 5 வருஷம் இன்சூரன்ஸ் வந்து போட்டு குடுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 வருஷம் இன்சூரன்ஸ் வந்து எத போட்டு குடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் தான் 5 வருஷத்துக்கு போட்டு குடுப்பாங்க. ஓன் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்கு மட்டும் தான் வந்து போட்டு குடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ 1 இயர் முடிஞ்சதுமே உங்களுக்கு அங்க இருந்து கால் வரும். உங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நெறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஸோ நீங்க எந்த பைக்க போய் வாங்குனாலும் சரி, உங்களுக்கு 5 வருஷத்துக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கும். ஓன் டேமேஜ் 1 வருஷத்துக்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பைக்குக்கு நீங்க இன்சூரன்ஸ் வந்து ரினிவல் பண்ணும்போது, நீங்க காம்பன்சேசிவும் சூஸ் பண்ணக்கூடாது. அதே மாரி தேர்ட் பார்ட்டியும் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, ஓன் டேமேஜ் அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஓன் டேமேஜ்க்கு மட்டும் இதுல தனியா ஆப்ஷன் வந்து இல்ல. ஸோ அதனால உங்களுக்கு இது வந்து காமிக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க புது பைக்குக்கு வந்து இன்சூரன்ஸ் ரினிவல் பண்றீங்கன்னா, ஓன் டேமேஜ் மட்டும் தனியா காமிக்கும். அப்ப நீங்க வந்துட்டு ஓன் டேமேஜ மட்டும் நீங்க சூஸ் பண்ணணும். அதே இது பழைய பைக்னா, நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி மட்டும் சூஸ் பண்ணனாலும் பண்ணலாம். இல்ல காம்பன்சேசிவ் சூஸ் பண்ணனாலும் பண்ணலாம். இப்ப நான் வந்து காம்பன்சேசிவ் பிளான தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை இயருக்கு நீங்க வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ வந்து போட போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. 1 இயர்க்குன்னு சூஸ் பண்ணீங்கன்னா அதிகமா வரும். 2 இயர்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆகும். 3 இயர்ஸ்க்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா, அத விட உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 84 கிட்ட கம்மியாகும். நான் இப்போ 1 இயர்க்கு மட்டும் சூஸ் பண்ணிட்டு, அப்டேட் பிளான் அப்படிங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிவி வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து இன்சூரன்ஸோட டைப் எப்படி நம்ம சூஸ் பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா நம்ம வந்துட்டு நோ கிளைம் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 145 நமக்கு இதுல வந்து டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடியும் நான் ஆக்கோல தான் வந்து இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருந்தேன். அதுல நம்ம வந்து எதுவுமே வந்து கிளைம் பண்ணல. அப்படி கிளைம் பண்ணலன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 20% வந்து நமக்கு வந்து கம்மியாகும். அதுக்கு அடுத்த வருஷமும் நம்ம ரினிவல் பண்ணும்போது, ஒண்ணுமே கிளைம் பண்ணலன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 50% வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்றாங்க. நோ கிளைம் போனஸ் வந்து. ஸோ இதுல ஒரு ரூ. 145 கம்மியானதுனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து ரூ. 859 வந்து வந்திருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கேட்கல. என்ன ரீசன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஆக்கோல தான் இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். மறுபடியும் ஆக்கோல தான் வந்து அத ரினிவல் வந்து பண்ண போறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து இன்சூரன்ஸ் எப்போ முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 13, 2025ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த ஓல்டு இன்சூரன்ஸே வந்து முடிவடையுது. ஸோ அது என்னைக்கு முடிவடையுதோ, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இங்க வந்து நமக்கு இன்சூரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அத தான் இங்க வந்து காமிக்குது. ஸோ இது நீங்க வேற கம்பெனில இதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் வந்து போட்டு, உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகுறதுக்கு ஒரு 90 நாள் இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ தான் நீங்க வந்து ரினிவல் வந்து பண்ண முடியும். இல்லன்னா 90 நாளுக்கு கம்மியாயிருச்சு, இல்ல வந்து உங்களோட ஓல்டு இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க வந்து டேட் எல்லாம் செலக்ட் பண்ற மாரி இருக்காது. நீங்க இன்னைக்கு இன்சூரன்ஸ் வந்து போடுறீங்கன்னா, இன்னைக்கு டேட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து பழைய இன்சூரன்ஸ் முடிவடையறதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்குது அப்படின்னா, வேற கம்பெனில வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்க. அந்த இன்சூரன்ஸ் இங்க ஃபெட்ச் ஆகலன்னா, எந்த டேட்ல இருந்து இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு வந்து கேட்கும். அந்த டேட்ட வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கிடணும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆக்கோல போட்டதுனால அந்த பழைய டேட் எல்லாமே அந்த ரெக்கார்டுல ஹிஸ்டரியில வந்து இருக்கும். அதனால ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபெட்ச் ஆகி இங்க வந்து ஷோ ஆயிருச்சு பாருங்க. ஸோ நமக்கு வந்து 14 ஜூன் 2025ல இருந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது இங்க வந்து அப்டேட்டட் ஆயிருச்சு. ஸோ இத வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ வந்து குடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ அப்படிங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை இயர்க்கு இத சூஸ் பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்கும். நமக்கு வந்து 1 இயர் போதும். அதனால 1 இயர செலக்ட் பண்ணிட்டு, கன்டின்யூ அப்படிங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்றேன். இது போக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வெஹிக்கிளுக்கு வேற ஏதாவது இன்சூரன்ஸ் வந்து தேவையா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஹெல்மெட் புரொடக்ஷனு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓன் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஜினுக்குன்னு தனியா இன்சூரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இன்சூரன்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா, இதுல ஆட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அடிஷனலா ஒரு ரூ. 100 ஆடட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். இது எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 350 எக்ஸ்ட்ரா ஆடட் ஆகும். இதுல ரூ. 15,00,000 வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதுல ஏதாவது வேணும்னா ஆட் குடுங்க. வேண்டாம் அப்படின்னா டைரக்ட்டா பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட்ட நீங்க வந்துட்டு எந்த ஒரு ஆப்ஸ வந்து யூஸ் பண்ணி நீங்க பே பண்ண விரும்புறீங்களோ, அந்த ஆப்ஸ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கான பேமெண்ட் எல்லாமே பே பண்ணிட்டேன். பே பண்ணி முடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா, கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான பேமெண்ட் எல்லாமே வந்து பெய்ட் ஆயிருச்சு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிவி வேல்யூவ நான் வந்து இன்னும் கம்மி பண்ணியிருக்கேன். என்னோட பைக்கோட வேல்யூ வந்து ரூ. 43,910 அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான இன்சூரன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து பிளேஸ்ட் ஆயிருச்சு. இப்போ கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு வந்து வந்துருச்சு பாருங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்சூரன்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகி, எப்போ எண்ட் ஆகுது அப்படிங்கிறது இங்க வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. நம்மளோட ஐடிவி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு காமிச்சத விட இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்கேன். நான் வந்து ரூ. 43,910 தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பைக் வேல்யூ வந்து அவ்வளோதான். கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பைக்கோட ஐடிவி வேல்யூ 60,000க்கு தான் நான் செட் பண்ணி நான் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். இதுவரைக்கும் ஒண்ணுமே கிளைம் பண்ணல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கம்மியான அமௌண்ட்ட சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் கம்மியா வந்தா போதும் அப்டின்னா, ஸோ நீங்க வந்து ஐடிவி வேல்யூவ நல்லா கம்மி பண்ணீங்கன்னா, இன்னுமே கம்மியா வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, WhatsAppல வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிருவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்கோ பாலிசியோட டீட்டெயில் எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க இந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க டாக்குமெண்ட்ட வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல போக இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பாலிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கான பாலிசிய வந்து இது மூலமா நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான பாலிசி வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. இப்போ அத உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான பாலிசி வந்து டவுன்லோட் ஆனது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெஹிக்கிள் டீட்டெயில் எல்லாமே இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக்குக்கான இன்சூரன்ஸ ஆன்லைன்ல நம்ம ரினிவல் பண்றதுக்கான ப்ரொசீஜர். உங்க வீட்ல இருந்தபடியே உங்களோட மொபைல் ஃபோன யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசிய வந்து ரினிவல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்க ப்ரௌசிங் சென்டர் போணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ ஃபிரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண எந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.